எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 1/2/2019. என் பேர் கலைவேந்தன். இது என்னோட 25th வீடியோ. எஸ், திஸ் இஸ் மை 25th வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஹாலிவுட் கேரக்டர்ஸ். ஆனால் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு சில மிருகங்கள், சூப்பர் பவர் உள்ள டாப் 5 மிருகங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ், இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படிலாம் பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான மிருகங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 5. எலக்ட்ரிக் ஈல். எலக்ட்ரிக் ஈலோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதான். இது எதுக்காக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா தன்னை அட்டாக் பண்ணுறவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரிசிட்டி அவங்க மேலே பாஸ் பண்ணுது. இதனால எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 860 வாட்ஸ் வரைக்கும் இதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு டியூப்லைட் எரிய வைக்கிறதுக்கு 40 வாட்ஸ் இருந்தால் போதும். இந்த எலக்ட்ரிக் ஈல் மூலிமா 21 டியூப்லைட்டை எரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால ரிவர் சைடில் தான் இது மேக்ஸிமமாக இருக்குங்கிறதுனால ரிவர் சைடில் குளிக்க போகிறவங்க எலக்ட்ரிக் ஈல் இல்லாத ரிவராக பார்த்து குளிங்க அப்படிங்கிறத. நம்ம இந்தியாவில் ரொம்பவே கம்மி தான் எலக்ட்ரிக் ஈல் இருந்தாலும் ரிவர் சைடு போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்தில் வர வில்லனோட பவரை இந்த எலக்ட்ரிக் ஈல் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 4. ஆக்ஸலாட்ல். இது ஒரு நீர்வாழ் உயிரினம்ங்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீக்ரோத். எஸ், ஒருவேளை இதோட கையவோ இல்லை காலவோ நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அதால் மறுபடியும் அந்த கையவும் காலையும் வளர்த்துக்க முடியும். இது நிறையா ஒரு சில மிருகங்களால் இதை பண்ண முடியும். ஆனால் இதோட ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தலையவே நீங்கள் வெட்டினீங்கன்னா கூட அது மறுபடியும் அதால் வளர்த்துக்க முடியும். இது ஒருவேளை அதோட பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட பிரெயினையும் இதனால் வளர்த்துக்க முடியுங்கிறது தான் இதோட ரொம்பவே பெரிய ஸ்பெஷலாக இருக்குது. ஜப்பானில் இருக்க சயின்டிஸ்ட் நிறைய பேர் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதோட டிஎன்ஏ வச்சு மனுஷங்களோட கை கால் வெட்டிட்டா கூட அதை மறுபடியும் ரீக்ரோத் பண்ண முடியுமான்னு ஒரு சில டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பவர் வச்சு தான் டெட்பூல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3. சால்மன் ஃபிஷ். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக ரெட் கலரில் எனக்கு பிடிச்ச கலரில் இருக்குது. இருந்தாலும் இதோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை இதனால் உணர முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இது இன்னைக்கு இந்தியன் ஓஷனில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 2-3 வருஷத்தில் ட்ராவல் பண்ணி போகுது. ஆனால் அது சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக தான் பிறந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காக மறுபடியும் எந்த இடத்துல பிறந்ததோ அதே இடத்துக்கு இதனால் வர முடியும். எதை வச்சு அப்படின்னா, நம்ம பூமியில் எல்லா இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே ஈக்குவலாக இருக்காதுங்கிறதுனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை இதனால் உணர்ந்து எந்த இடத்துல பிறந்தோம் அப்படிங்கிறத மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டுமே வச்சு கரெக்டாக அதே இடத்துக்கு இதனால் வர முடியும். இந்த ஒரு பவரை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்மென் சீரீஸில் வர மேக்னீட்டோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரையே கிரியேட் பண்ணாங்க. அவருக்கு மெட்டல் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்மென் த அப்போகலிப்ஸுங்கிற ஒரு பார்ட்டில் அவரால் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு பார்ட்டில் போட்டிருப்பாங்க. 2. ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் அப்படின்னோன்னா அதோட அழகையும் அதோட அப்பியரன்ஸை மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனால் இதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய வில்லனே இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு அந்த மாதிரியான பவர் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஈலுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ரொம்பவே அதிக பேரால் தேடப்பட்ட ஒரு சூப்பர் பவர் தான் இதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்டாலிட்டி. எஸ், அழிவே இல்லாத பவர். இது சாகவே சாகாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா வளர்ந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ்க்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அது கடலுக்கு அடியில் போய் செட்டில் ஆயிரும். செட்டில் ஆகிட்டு இதோட சைஸ் சுருங்க ஆரம்பிக்கும். ரொம்பவே ஒரு சின்ன சைஸில் ஜெல்லி ஃபிஷ்ஷாக மாறி குழந்தையாயிரும். குழந்தையானதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் பெரிய ஆளாக வளரும். எஸ், கேட்கறதுக்கு வித்தியாசமாகவும் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷல் பவர். இது ஒருவேளை நமக்கு இந்த பவர் வந்துச்சுன்னா நம்ம என்ன, நம்ம வயசானதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம குழந்தையாயிரும். குழந்தையானதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், மறுபடியும் கல்யாணம் பண்ணணும், இத்தனை இருக்குது. அதனால நமக்கு இந்த பவர் வேண்டவே வேண்டாம். இதை பேஸ் பண்ணி தான் தானோஸ் அப்படிங்கிற கேரக்டரும் அப்புறம் தார் அப்படிங்கிற கேரக்டரும் சூப்பர் ஹீரோஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1. வாட்டர் பேர். இந்த வாட்டர் பேர் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இது ரொம்பவே ஒரு ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஜந்துன்னே சொல்லலாம். இதோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ ஹை டெம்பரேச்சர்லையும் உயிர் வாழ முடியும், எவ்வளோ லோ டெம்பரேச்சர்லையும் உயிர் வாழ முடியும். ஏன் ஸ்பேஸில் கூட ஹை ப்ரெஷர் ஏரியாவில் கூட இதனால் உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 mmங்கிறதுனால நம்ம நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உயிரையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியும். நம்ம மொபைல் ஃபோனை எப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு தோணுச்சுன்னா, இதுக்கு தேவையில்லை நம்ம உயிர் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். மறுபடியும் தோணுச்சு நமக்கு உயிர் வேணும்னா மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கும். இது கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இது உண்மை அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு சூப்பர் பவர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃப்ரீசிங் பவர் இருக்குது. இதோட ரத்தத்தை இதனாலே ஒரே வச்சுக்க முடியும். இந்த ஒரு பவரை பேஸ் பண்ணி தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2 படத்தில் வர வில்லன் த சில்வர் சர்ஃபர் அப்படிங்கிறவரோட சூப்பர் பவரை இதோட பவரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஓகே, என்னோட வீடியோவில் தான் நான் எப்பயும் போல வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அது என்ன மீம், அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒன்லி டெட் ஃபிஷ் கோ வித் த ஃப்ளோ. எஸ், செத்து போன ஒரு மீன் தான் தண்ணி போகிற போக்கில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த மீனில் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அது பாட்டுக்கு போகுது, நம்மளும் அந்த வாழ்க்கையோடய போவோம் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நம்ம போய்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக சாதனை பண்ணி வர முடியும் அப்படிங்கிறத இந்த மீம்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால இந்த மீம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடிலேருந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நீ இந்த மதன் கௌரி மாதிரியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அஜித் ஃபேன்லாம் வந்துட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைலேருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் மதன் கௌரி ஃபேனுங்கிறதுனால அவரோட ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால நான் வெக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறத நான் இதுலேருந்து தெளிவாக சொல்ல வரேன். ஓகே, அது வரைக்கும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். என்ஜாய் யுவர் லைஃப், எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட்.